ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எஸ்பிஐயில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே 4ஆம் தேதியிலேருந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 3 to 4 டேஸ்க்கு ஒன்ஸு நம்ம டாஸ்க் சேஞ்ச் ஆகும்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி நமக்கு 2ஆவது டாஸ்க் எனேபிள் ஆயிடுச்சு. ஸோ அந்த 2ஆவது டாஸ்கில் என்ன நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஸோ அதை எப்படி பண்ணணுங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி எஸ்பிஓ பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம வாஸ்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கீழே இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நமக்கு கண்டிப்பாக ஃபேஸ்புக் ஆப்பில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஸோ ஃபேஸ்புக்கில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஐடி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் என்னால் ஐடி ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. இந்த டாஸ்க்கு மட்டும் நீங்கள் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்கு அதுக்கான இன்கம் மட்டும் தான் வராது. மற்றபடி நீங்கள் வேறு என்ன டாஸ்க்லாம் பண்ண முடியுமோ அந்த டாஸ்க்லாம் நீங்கள் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த டாஸ்க்கை நான் எப்படி கம்ப்ளீட் பண்ணணுங்கிறத இதை பற்றி நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்கள் ஐடியை லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ எப்பவும் போல் டுடே டாஸ்க் ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ டுடே டாஸ்க் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் நமக்கு போன தடவை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு க்ரோம் சைட்குள்ளே போகிறோம். ஸோ அமேசான் ஆப்குள்ளே போகிறோம். அதில் ஏதாவது ஒரு ப்ராடக்டோட லிங்க்கை எடுத்து நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இதில் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, அதே மாதிரி அமேசான் வெப்சைட்குள்ளே போகிறோம். ஸோ அதில் ஒரு ப்ராடக்டை செலக்ட் பண்ணுறோம். நேமும் அதோடய ஃபோட்டோவும் தெரிகிற மாதிரி நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதே மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு அதோட நேமை காப்பி பண்ணிக்கலாம். ஸோ எடுத்துகிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை ஃபேஸ்புக்கில் நம்மளோட அக்கௌண்ட்டில் போஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் ஏதாவது கொஞ்சம் பாயிண்ட்ஸையும் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த டாஸ்க் ஃபார்ம் சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த லிங்க்கை காப்பி பண்ணி அதுக்கப்புறம் டாஸ்கோட பேமெண்ட்டை எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளவு தான். ஸோ இதை நான் செஞ்சு காமிச்சா உங்களுக்கு ஈஸியாக புரியும். நான் அதை எப்படின்னு ஷோ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம அமேசானுக்குள்ளே போய்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஏதாவது ஒரு ப்ராடக்டை நம்ம சூஸ் பண்ணணும். நான் இந்த ஷூவை சூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், மேலே அதோட நேமும் ஷோ ஆகுது, அதோட ஃபோட்டோவும் கிளியராக தெரியுது. ஸோ நான் இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ உங்கள் ஃபோனில் எப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற வைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் கற்று வச்சுக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் த ஸ்க்ரீன்ஷாட் ஃபோனில் எப்படி இருக்கும் அப்படின்னா, நமக்கு வால்யூம் ரெடியூஸ் பண்ணுறதும் பவர் பட்டனையும் சேர்ந்து நமக்குனாலே உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துரும். நேமும் அந்த ஃபோட்டோவும் தெரிகிற மாதிரி கிளியராக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நான் எடுத்து வச்சிட்டேன். ஸோ அதே மாதிரி இந்த நேம் ஸ்லிப்பரோட நேமையும் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போது நம்ம இந்த ஃபோட்டோவையும் அதோட நேமையும் காப்பி பண்ணிட்டோம். இப்போ எஃபிக்குள்ளே போய்க்கலாம். உங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்குள்ளே வந்துட்டிங்க அப்படின்னாலே மேலே ரைட் சம்திங் ஹியர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அங்கே தான் நம்ம போஸ்ட் போட முடியும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நம்ம காப்பி பண்ண அந்த நேமை இதில் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே உங்களுக்கு கேலரி மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். அங்கே போயிட்டு நம்ம எடுத்து வச்ச ஸ்க்ரீன்ஷாட்டை இங்கே போஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இதில் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ அப்லோட் பண்ணதும் மேலே நம்ம ஏற்கனவே கொடுத்த அந்த போஸ்ட்டோட நேமுக்கு கீழே ஒரு பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஐ லைக் திஸ் ப்ராடக்ட் சொல்லி உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த ப்ராடக்டோட ஃபீட்பேக்கோ இல்லை ரிவ்யூ பற்றி இதில் டைப் பண்ணி வச்சுக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு போஸ்ட்டுங்கிற பட்டனை கொடுத்துருங்க. ஸோ போஸ்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் பேஜில் போஸ்ட் ஆனதும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே உங்களுக்கு லைக், கமெண்ட், சென்ட், ஷேர்னு ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் ஷேருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஷேருங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே காப்பி லிங்க்னு ஒரு ஆப்ஷனை இங்கே ட்ராக் பண்ணும்போது இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த லிங்க் உங்களுக்கு காப்பி ஆயிரும். சரிங்களா? ஸோ இப்போ திரும்ப நம்ம லாகின் பண்ண வச்ச ஐடியில் போய்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த டைட்டிலுங்கிற இடத்துல ஃபேஸ்புக்னு கொடுத்துக்கலாம்.
அதே மாதிரி சூஸ் டைப்லேயும் ஃபேஸ்புக் கொடுத்துக்கோங்க. பிகாஸ் நம்ம வந்து ஃபேஸ்புக்கில் தான் இந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ யூஆர்எல் இருக்கிற இடத்துல நீங்கள் கடைசியாக காப்பி பண்ணி வச்ச அந்த ஃபேஸ்புக்கான லிங்க்கை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணி இங்கே சப்மிட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் செகண்ட் டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். சரிங்களா? ஸோ நம்ம டேஷ்போர்டில் போயிட்டு ஸோ ஃபஸ்ட்டு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 5 ருபீஸ் இருந்துச்சு. இப்போது 10 ருபீஸ் எனக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ நம்ம இப்போது ரீசெண்டாக பண்ண டாஸ்க்கான கமிஷன் 5 ருபீஸ் ஆட் ஆகிங்கிறது ஷோ ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து செகண்ட் டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் டாஸ்கில் வெறும் அமேசானோட லிங்க் எடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணால் போதும். ஸோ இந்த தடவை அமேசான்லேருந்து அந்த ஃபோட்டோவும் அதோட நேமும் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் எஃபியில் போஸ்ட் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதோட லிங்கை எடுத்து நம்ம இங்கே ஷேர் பண்ணணும். சரிங்களா? இவ்வளோ ஈஸியாக தான் நம்மளோட செகண்ட் டாஸ்க் இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் டீமில் உள்ள எல்லா மெம்பருக்கு ஷேர் பண்ணி தெரிஞ்சுக்க சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி எஸ்பிஓ பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம வாஸ்கரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கீழே இருக்கிற பெல் ஐக்கான் டச் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வேறு ஒரு எஸ்பிஓ வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா.